என் செல்ல குழந்தையே, இன்று அதிசக்தி வாய்ந்த அமாவாசை நாள். என் குழந்தையே, இன்று இந்த திதியானது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிக பெரியதொரு திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றது. ஏனென்றால் பொதுவாக அமாவாசை முடியும் நேரம் இன்று உனக்கு மாலை 3:39 இருக்கின்றது. அப்படியானால் சோடசகலை நேரம் இன்று உனக்கு பகலில் கிடைத்திருக்கின்றது. இந்த நேரத்தில் என் பிள்ளை உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அதிசக்தி வாய்ந்த வாய்ப்பு ஒன்று உனக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் ஒவ்வொருவருமே வாழ்க்கையில் மிக பெரிய புண்ணியத்தை செய்தவர்கள். அதாவது அமாவாசை, பௌர்ணமி ஆகிய திதிகள் முடிவுக்கு வருவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பும் 1 மணி நேரம் பின்பும் ஆக 2 மணி நேரம் சேர்த்து சோடசக்கலை நேரம் என்று சொல்வார்கள். இந்த சோடசக்கலை நேரம் இருக்கும் இந்த 2 மணி நேரத்திற்குள் ஏதேனும் ஒரு 5 வினாடிகள் உனக்கு தெய்வங்களின் அருள் கிடைக்கும். அது யாருடைய அருள் தெரியுமா? பிரம்மா, சிவன், விஷ்ணு ஆகிய 3 பேரினுடைய அருளும் கிடைத்துவிடும். ஆனால் அந்த 5 நொடியானது இந்த 2 மணி நேரத்தில் எப்பொழுது வரும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்லிவிட முடியும். யாரொருவர் இந்த 2 மணி நேரம் பூஜைகள் செய்து விளக்கேற்றி நல்லபடியாக தெய்வத்தை வணங்குகின்றார்களோ, எந்த ஒரு வேண்டுதலை மனதில் நினைத்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த வேண்டுதல் அப்படியே நிறைவேறிவிடும். என் குழந்தையே, யாருக்கும் கிடைக்காத ஒரு அற்புதமான நேரம் இன்று உனக்கு கிடைத்திருக்கின்றது. எத்தனையோ வேண்டுதல்கள் உன் வாழ்க்கையில் நிறைவேறியும் நிறைவேறாமலும் கிடப்பில் போட்டு கிடக்கின்றது. எதுவெல்லாம் உன்னை தேடி வரும், எதுவெல்லாம் உன்னை விட்டு சென்றுவிடும் என்று தெரியாமல் என் குழந்தை நீ வேதனையில் தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கின்ற நேரத்தில் என் பிள்ளையே, இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசக்தி வாய்ந்த அற்புத நேரத்தை அம்மா உனக்கு இப்பொழுது சொல்கின்றேன். அது மட்டுமல்லாமல் இந்த நேரத்தில் நீ என்ன செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதனையும் நான் உனக்கு விளக்கமாக சொல்லிக் கொடுக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்துகின்றவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது உறுதி. அமாவாசை முடிவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பே தியானத்தை தொடங்க வேண்டும். பூஜை அறையை சுத்தம் செய்து விளக்கேற்றி வைக்க வேண்டும். அதாவது அமாவாசை முடிவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பு என்பது சரியாக 2:39 குறிக்கின்றது. என் பிள்ளையே, அந்த நேரத்தில் நீ உன்னுடைய தியானத்தை தொடங்க வேண்டும். அதிலிருந்து 4:39 வரை உனக்கு அந்த நேரம் இருக்கின்றது. அதாவது அமாவாசை முடிந்த அடுத்த 1 மணி நேரம் 4:39 வரை இருக்கின்றது. என் பிள்ளையே, இந்த 2 மணி நேரத்திற்கு இடைவெளியில் சைவ உணவுகள் மட்டுமே இன்று நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். வயிறு காலியாக இருந்தால் மிகவும் நல்லது. ஆசனத்தில் அமர்ந்து இறைவனை மந்திரங்களால் ஜெபிக்க வேண்டும். மனதிற்கு பிடித்த மந்திரத்தை மனதால் ஜபித்து நீ இன்று தியானம் செய்யலாம். என் குழந்தையே, பூஜை அறையில் ஆசனத்தை விரித்து அமைதியாக வடகிழக்கு திசையை பார்த்து கண்களை மூடி அமர வேண்டும். உன்னுடைய தேவை என்னவோ அதை நினைத்து இன்று நீ தியானத்தில் இருக்க வேண்டும். இந்த தியானத்தை ஜாதி மதம் கடந்து யார் வேண்டுமானாலும் செய்யலாம். நோய் தீர, கடன் தீர, வம்பு வழக்குகள் எல்லாம் தீர, பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று சேர என எதை நினைத்து வேண்டுமானாலும் தியானத்தை செய்யலாம். நினைத்தது நிறைவேறியவுடன் அடுத்ததை நினைத்து தியானம் செய்ய வேண்டும். அதாவது சோடசகலை நேரம் இன்று உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நாளில் நீ அதனை சரியாக பயன்படுத்தி கொண்டு அதன் பிறகு உனக்கு வாழ்க்கையில் நினைத்தது நிறைவேறிய பிறகு அடுத்த சோடசக்கலை நேரம் வரும்பொழுது நீ இன்னொரு விஷயத்தை பற்றி நினைக்கலாம். இல்லை, இந்த பொழுதும் உனக்கு நிறைவேறவில்லை என்றால் அடுத்த சோடச கலையிலும் நீ இதையே நினைத்து தியானம் செய்யலாம். என் பிள்ளையே,
இன்றைய அமாவாசை நாளில் பொதுவாக அசைவம் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. உன்னுடைய முன்னோர்கள் வந்து செல்கின்ற இந்த நேரத்திலும் இன்று தெய்வங்களை வழிபடுவதற்கு உனக்கு கிடைத்திருக்கின்ற அதிசக்தி வாய்ந்த நேரத்திலும் என் பிள்ளையே, உனக்கானதை சரியாக செய்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்லனவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மட்டும்தான் உன் தாயானவள் என்னுடைய விருப்பமாகும். என் பிள்ளையே, அந்த 5 நொடியானது 5 சொடக்கு போடும் நேரம் மட்டுமே இருக்கும். அந்த நொடி எப்பொழுது கிடைக்கும் என்றுதான் இங்கு யாருக்கும் தெரியாது. அதனால் இந்த நேரத்தை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள உன் வராகி அம்மா உன்னிடத்தில் மனதார கேட்டுக்கொள்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்க வேண்டும் என்று இருக்கின்ற சில விஷயங்கள் உனக்கு அதை நிறைவேற்றி கொள்வதற்கு வழி தெரியாமல் தவித்து நிற்பாயல்லவா? அம்மா, எத்தனையோ பூஜைகள் செய்தேன், நிறைவேறவில்லை. எத்தனையோ நைவேத்தியங்களை படைத்தேன், எத்தனையோ பரிகாரங்கள் செய்தேன், ஆனாலும் எனக்கு எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற என்னுடைய பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்ததை எல்லாம் அடைவதற்கு இது போன்ற ஒரு அதிசக்தி வாய்ந்த நேரம் எங்கும் கிடைக்காது. என் பிள்ளை, அதற்காக நீ செய்கின்ற பரிகாரம் சரியில்லை என்றோ, நீ வணங்குவது சரியில்லை என்றோ அம்மா சொல்லவில்லை. சில குறைபாடுகள் ஏதேனும் அதில் இருந்திருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் நடப்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றது. என் பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் அம்மா சொல்வது போல நீ செய்து கொண்டிருக்கின்றாய். நம்பிக்கையோடு செய்கின்றவர்களுக்கு பலன்கள் விரைவாகவே கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, இன்று இந்த 5 நொடி உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும் என்றால் அதை விட்டுவிடக் கூடாதல்லவா? இந்த வாழ்க்கை உனக்கு என்னென்ன விஷயங்களை கொடுக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அதை இன்று நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு. என் பிள்ளையே, எல்லோருக்கும் இது போன்ற நேரங்கள் எல்லாம் தெரிந்து விடாது. எல்லோருக்கும் வாழ்க்கையில் இது போன்று நடக்கும் என்று தெரிந்து விடாது. அதனால் என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்று ஒரு அற்புதத்தை நான் நடத்தி கொடுக்கும் பொழுது நீ அதனை சரியாக பெற்றுக்கொள். மும்மூர்த்திகளின் அருளையும் இன்று நீ பெற வேண்டும். உன்னுடைய எந்த ஒரு தேவையான வேண்டுதலை நினைத்து நீ இன்று தியானம் இருக்கின்றாயோ அந்த வேண்டுதல் உனக்கு நிச்சயமாக நிறைவேறிவிடும் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அம்மா இத்தனை முறை மீண்டும் மீண்டும் உனக்கு அழுத்தி சொல்வதற்கான காரணத்தை நிச்சயமாக நீ புரிந்து கொண்டிருப்பாய். வாழ்க்கையில் தேவைகள் அதிகமாக இருக்கின்றது. அதிலும் ஒரு குறிப்பிட்ட விஷயம் உனக்கு கிடைத்து விட்டது என்றால் போதும், இந்த வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடந்தேறும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கும். ஒரு விஷயம் கிடைத்தால் ஒட்டுமொத்த விஷயமும் உனக்கு கிடைத்ததாக தோன்றுமல்லவா? அந்த விஷயத்தை மனதார வேண்டிக் கொண்டு இன்று என் பிள்ளை இந்த சோடசக்கலை நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கொள். என் தங்கமே, உன் வாழ்க்கை உன்னை விட எனக்கு அதிக அக்கறையை கொடுத்திருக்கின்றது. என் குழந்தை வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். என் பிள்ளை வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைய வேண்டும். தன்னை தூற்றியவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும். யார் தன்னை பற்றி என்ன பேசினாலும் அவர்கள் முன்னிலையில் தான் அப்படி அல்ல என்று நிரூபித்து காட்ட வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். என் பிள்ளையை, அதற்காகத்தான் உன்னோடு இத்தனை போராட்டங்களையும் நான் போராடி கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு நல்ல நேரத்தையும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு இதுதான் முக்கிய காரணம். என்னுடைய சுயநலம்தான் அதற்கு காரணம். எனக்கு என் பிள்ளை சந்தோஷமாக இருக்க வேண்டும். என் பிள்ளையின் வாழ்க்கையில் எந்த குறைகளும் இல்லாமல் நிம்மதியாக இருக்க வேண்டும். அதை ஒன்றைத்தான் உன் தாயானவள் எதிர்பார்க்கின்றேன். என்னுடைய சுயநலத்திற்காக நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைந்து விட்டால் போதும். இது ஒன்றே உனக்கு எதிர்காலத்திற்கு நல்லதை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தை, நிச்சயமாக நீ நினைத்தது போல எல்லாம் மாறும். அனைத்திற்குமான நாள் இன்றைய நாளாக இருந்தால் அதை விட சந்தோஷம் வேறு என்ன இருக்க முடியும்? என் குழந்தை, நிச்சயமாக இந்த நாளை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அம்மா உன்னிடத்தில் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றேன். என் பிள்ளைக்கு
தீட்டு நேரம் என்றாலும் கூட பரவாயில்லை. நிச்சயமாக மனதார நினைத்து கொண்டு இன்று நீ இதனை செய்யலாம். நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.